ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 727வது நாமாவளியாக ஓம் ருச்சிராய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி விருப்பம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த நாமாவளி ஏற்கனவே 721வது நாமாவளியாகவும் முருகப்பெருமானை வர்ணிச்சிருக்கு. இதில் இந்த புனருத்தி தோஷம் அப்படின்னு சொன்னதே திரும்பி வருதா, அதால் தோஷம் உண்டா அப்படின்னா, அதாவது சில பாடபேதங்கள் இருக்குது. அதாவது ரத்னார்ச்சி ருச்சிராய நமகான்னு சில பாடபத்ததி சேர்த்து சொல்லுவாள், சிலவா ருச்சிராயனமாக பிரிக்கிறா. அதனால் இறைவனுடைய நாமத்தை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறா. இந்த ருச்சிர அப்படின்னா காந்தியுடன் கூடிய ஒளி நிறைந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அழகான, புஷ்டி தருகிற, மகிழ்ச்சி தருகிற அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எல்லா உயிர்களுக்கும் என்னெல்லாம் விருப்பமோ, மகிழ்ச்சியோ, அந்த மகிழ்ச்சியோடு அந்த இறை சக்தி இருந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறது. பாம்பன் சுவாமிகள் வெளியிட்ட முருகன் சகஸ்ரநாமத்திலையும் எப்படி இருக்குது அப்படின்னா, ரத்னார்ச்சி ருச்சிராய நமகான் சேர்ந்து வருது. இருந்தாலும் இந்த பத்ததி கர்வா ருச்சிராய நமகான் தனியாகவே இன்னொரு முறையும் முருகப்பெருமானை வர்ணிச்சிருக்கா. இந்த இடத்துல உயிர்கள் என்னெல்லாம் விரும்புதோ அதை கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காகவே அவதாரம் பண்ணார், குமார பரமேஸ்வரனாக. அப்போ மகாவிஷ்ணுவோடைய கட்டளைப்படி கார்த்திகை மாதர்கள் 6 பேரும் அந்த குழந்தையை போய் அந்த சரவண பொய்கையிலேருந்து தூக்குறா. ஆஹா, என்ன ஒரு ஆனந்தமாக, இவ்வளோ ஒரு அழகான குழந்தையா அப்படின்னு எல்லாரும் போய் சேர்ந்து எடுக்கிறா. அவாவாளுக்கும் ஒவ்வொரு குழந்தையாக வராராம். அதை வகுப்பில் அழகாக சொல்லுவார். உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர்க்கு அவன் ஓர் புத்திரனானவனும் அப்படின்னு வர்ணிப்பார். அது மாதிரி இறைவன் அந்த சந்தோஷத்தோடு அணுகும் பொழுது அந்த அவளுக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தியாக அவகிட்ட வருவாளாம். அது மாதிரி இறைவன் விருப்பம் உள்ளவராகவும் விரும்பி வழிபாடு செய்பவர்களுக்கு அருள் புரிபவராகவும் இந்த நாமாவளி அவரை வர்ணிக்கிறது. ஓம் ருச்சிராய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.